குடிக்கி அது போல இது காதாண்டே அக்கா முன்னாடி வச்சு தாராயத்த குடிக்கி அது போல இது குடும்பமான போலி ஏசின குடிக்காரா தாராயத்த குடிக்காரா தாராயத்த குடிச்சு குடிச்சு வச்சு சாகாரா சிங்காரி பிறக்கு நேற்று முடிச்சது இப்ப என்ன போட்டாங்க என்ன போட்டாங்க என்ன பண்ணுவாங்க நல்ல சுகமா இருந்தது மச்சான் வணக்கம் மச்சான் எல்லாமே கொஞ்சம் கொடுத்தாங்க ஒரு பொண்ணை வாங்குறதுக்கு சாராய பொண்ணை வாங்கி காசு கொடுக்கணும் விடு விடு இல்லைன்னா கைக்குள்ள போயிட்டு ஆமா நான் ஒரு தடிமாடை பெற்று வச்சுக்கிறேன் அந்த தடிமாடு எங்கடி போகுது பையன் எங்க 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 பையன் வேலைக்கு பையன் எனக்கு இப்ப சாராயம் முக்கியமா பையனுக்கு பீஸ் முக்கியமா இங்க எல்லாம் சகமா இருக்கு தெரியுமா நல்ல காய்த்து நல்ல நேரம் நல்ல காய்த்து நல்ல நேரம் நெஞ்சில் பாயுது அப்பா வீட்டுக்கு போலாம் வாப்பா எல்லாம் பாக்குறாங்கப்பா பாக்குறாங்க என் கூட படிக்கிற பிள்ளைங்களாம் பாக்குறாங்கப்பா அப்பா 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 இப்படி குடிக்காதப்பா எல்லாம் பாருப்பா என் கூட படிக்கிற பசங்க எல்லாம் நான் பாக்குறாங்கப்பா ஒரு மாதிரியா இருக்குப்பா எனக்கு அசிங்கமா இருக்குப்பா வீட்டுக்கு வாப்பா போலாம் அப்பா வீட்டுக்கு வாப்பா போலாம் அப்படி குடிக்காதப்பா அடிக்காதப்பா அம்மாவை அப்பா அப்பா எனக்கு காசு இல்லப்பா வீட்டுக்கு வாப்பா போலாம் அசிங்கமா இருக்கு இந்த மாதிரி குடிச்சிட்டு கிடக்குறீங்க என்னெல்லாம் எப்படி கரெக்டாக சித்ராவுதா இப்போது கலியுகம் கட்டளைப்படி அவர் கணக்கு முடிந்தா உயிரை எடுப்பதை வழக்கம். இப்பொழுது நாமளோ தேவலோகத்தில் இருந்து கீழே தேவலோகத்திலிருந்து இப்போது திருக்கோவிலூர் வந்திருக்கோம். திருக்கோவிலூர் வந்தவுடனே ஏதோ ஒரு வாடை அடிக்கிறது. என்ன வாடை என்று தெரியவில்லை. இதுதான் பூலோகத்தினுடைய வாடை.
பூலோகத்தில் என்ன வாடை இது? இதுதான் சோமபானம். சோமபானம் என்றால் என்ன? நம்முடைய நாட்டிலே ஆமா கள்ளச்சாராயம், அந்த கல்லு, இதுதான் வாடை. ஓ, இது பெருந்து போய்தான் கள்ளக்குறிச்சியிலே விஷ சாராயம் குடித்து 65 பேர் உயிர் இருந்தார். சரி, அதெல்லாம் போன தோற்றம். இவனும் சாராயம் குடித்து விட்டு இப்பொழுது அவனுடைய குடும்பத்தாரிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறான் மகாராஜா. ஆமா ஆமா, இவனை இன்றோடு ஒழித்து கட்டுவது என்ன சரி? இவன் செய்கிற அக்கிரமத்தை பார்த்து ஆமா காரி துப்புகிறார்கள். இந்த பூமியில வாழ தகுதியற்றவன் இவன். அவருடைய மனைவி அவர்களும் துன்புறுத்துவார். ஆமா, இவனுக்கு ஆயுள் காலம் முடிந்து, ஆயுள் காலம் முடியவில்லை. அப்படி ஆயுள் காலம் முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை, இவனுடைய உயிரை உடனடியாக எடுக்க வேண்டும். வேணா மொட்டை அடித்த அந்த முத்துலிங்கம் ஆயுளை எடுத்து விடலாமா? இவனை என்ன செய்ய வேண்டுமானால் பாசக்கையை போட்டு இவனை மூச்சை அடக்கி பாடத்தை புகட்ட வேண்டும். கொள்ளுங்கள். செத்து போனான் சிங்காரப்பேட்டையான். வாட்டமாக நிலையிலே வந்து படுத்துக் கொண்டார். உனக்கு பின்னாடி வேணும். நான் அப்போ பேசிட்ட பண்ண என்ன மறைச்சு மாச்சு அதை குடிக்க கொடுத்தல. அப்படிதான் அப்பா எந்திரிப்பா, அப்பா அப்பா எந்திரிப்பா, அப்பா தயவுசெய்து எந்திரிப்பா, அப்பா என்ன பாச்சு, அப்பா எந்திரிப்பா, அப்பா 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 நம்ம என்ன முடியாது, எந்திரிப்பா கோட்ரா சாராயம்மா, அப்பா எந்திரிப்பா, நான் ஹாஸ்பிட்டல் போல, என்ன பாச்சு, அப்பா எந்திரிப்பா. சுவாமி இவன் இப்பொழுது இறந்து போய்விட்டான். அவன் உயிர் போகும்போது கூட சாராயம் சாராயம் என்று செத்து கொண்டே சாகிறான். என் புருஷன் செஞ்ச தப்புதான், எப்படியாவது என் புருஷனை காப்பாத்தி கொடுத்துருங்க. கல்லானால கணவரும் புல்லானால புருஷன், அதனால நானும் என் பிள்ளைய அனாதையா நிக்க விரும்பல. சித்ரகுப்தா மகாராஜா சொல்வதை பார்த்தால் எப்படி இருக்கிறது? இது புதுமையான பழமொழி போல் தெரிகிறது. எப்படியான பழமொழியுடைய? இதுதான் பழைய பழமொழி. அது புல்லானாலும் புருஷன், கல்லானாலும் கணவன். இப்பொழுது புதுமையாக மாற்றி விட்டார்கள். கல்லு கொடுத்தாலும் கணவன், புல்லடித்தாலும் புருஷன். இதே போல் பெண்மணி இருப்பதால்தான் இவன் குடித்து விட்டு நடு ரோட்டில் இந்த மாதிரி கிடக்கின்றான். இவனுக்கு காசு எங்கே இருந்து வருகிறது? இல்லை என் பிள்ளைக்கு நான் அங்கே எங்க களை வெட்டி அதை எடுத்து கொடுத்து விடுகிறான். செத்து ஒளியிட்டும் சிங்காரப்பேட்டையான். இல்லை சாமி, பிப்ரவரி 14 என் லவருக்கு பூ வங்கச்ச காய்ச்சி கூட ஊருக்கு அத்தவ மாட்டேன் வாங்குறதுக்கு எடுத்துட்டு போயிட்டான் சாமி. சுவாமி இவனுடைய உயிரை பிடித்து கொண்டு வாங்கலாமோ யமலோகம் செல்லலாம். இப்பொழுது உனக்கு உன் கணவன் வேண்டுமா? இனிமேல் உன் கணவன் குடிக்காமல் பார்த்துக்கிறாயா? இனிமேல் குடிக்க மாட்டானா? உங்க அப்பாவை காப்பாற்ற வேண்டும் என்றால் இதோ என்னுடைய பார்வைக்கு இந்த இடத்துல கொண்டு வா. என்ன சொல்றீங்க சாமி? நீ எதை செஞ்சாலும் செய்யறேன் சாமி. அப்ப உயிரோட இருந்தா போதும். உன் தகப்பன் உயிரோட வேண்டும் என்றால் இந்த இடத்திற்கு கொண்டு வாடா. நிக்க முடியல சாமி, அவன் செத்துறோம். நம்ம அப்பா உயிர் தான், நம்ம தூக்கிட்டு வந்து எப்படியாவது போட்டுலாம். நீ கொஞ்ச நேரம் உட்காருங்க. இப்பொழுது இவரை எழுப்பி தருகிறேன். இனிமேல் இவரை குடிக்காமல் பாதுகாத்துக் கொள்ளுவோம். ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊத்தணும், அப்பனா கேள்வி கேட்கணும், கேள்வி கேட்கணும். போன உயிரை இந்த சித்திரபுத்த வந்து மூட்டை கொடுத்தாரு. அதனால நீ குடிக்காதையா, மறுபடியும் செத்து போயிட போற. அம்மா அப்பா உன்னெல்லாம் சாராயம் குடிச்சு கொடலாம் ரெண்டு பேர் சாவு போய் கிடந்தப்பா. இவங்க 2 பேர் தான் உயிரை காப்பாற்றி வீட்டு கொடுத்துருக்காங்க. இனிமே வந்து குடிக்காதப்பா, இனிமே திரும்பி எங்களோட இருக்குப்பா. எந்த உயிரை எப்பொழுது எடுக்க வேண்டுமோ அப்பொழுதுதான் என்னுடைய ஆயுள் காலங்களை எடுக்க முடியவில்லை. இதை சோதிப்பதற்காக நிறுத்துவதற்காக மிக்க நன்றி உங்களை சொல்லுகிறேன்.
இந்த விஷ சாராயத்தை அருந்துகிறார்களோ, யார் ஒருவர் என்னை போன்று மனைவி மக்களை இது போன்று துன்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இது ஒரு பாடமாக அமைக்கும். இன்றிலிருந்து என் மனைவி மீது சாட்சியாக, என் பிள்ளை மீது சாட்சியாக இந்த கள்ளச்சாராயத்தையோ விஷச்சாராயத்தையோ அருந்த மாட்டேன் என்று உங்களுக்கு உறுதி கூறி நடத்துவதற்கு நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகத்திற்கும், நம்முடைய காவல்துறை அதிகாரிகளுக்கும், இந்த ஊர் கிராம உதவியாளர் அவர்களுக்கும், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அவர்களுக்கும், இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கும் எங்களுடைய கலெக்டரின் சார்பாக நன்றி கூறி இந்த இடத்துல நமக்கு சிறப்பான ஒளிவழி அமைத்து கொடுத்த நமக்கு இந்த ஒளியமைப்பாளர்களுக்கும் இன்னும் மற்றவர்கள் அத்தனை பேர் இந்த மைக்கை நம்மகிட்டே கொடுத்துட்டா ரொம்ப நல்லா இருக்கும். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய கலைப்பிரிவின் சார்பாக நன்றி கூறி மீண்டும் சந்திப்போம் என்று நினைக்கிறோம். இதற்கு அடுத்து திருப்பலப்பந்தல், மலையூர்பேட்டை, வானாபுரம், சங்கராபுரம், வெள்ளிமலை இது போன்ற இன்னும் தொடர்ச்சியாக நம்முடைய மாவட்ட ஆட்சியினுடைய பரிந்துரையின் பேரில் அவருடைய கட்டளைக்காக நாங்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஆதரவு இந்த சிறு விழிப்புணர்வானது தயவு செய்து யாரும் விஷத்தாராயத்தை கடந்த 3-4 மாதத்தில் கள்ளக்குறிச்சியில் குறிச்சி இறந்தது எல்லாருக்கும் தெரியும். அதுபோன்ற நிகழ்வுகள் இனிமேலும் வரக்கூடாது. நாம் விழிப்புணர்வு இருப்போம், நாம் ஆரோக்கியத்தை பேணி காப்போம், நம்முடைய வீட்டிற்கும் நம்முடைய நாட்டிற்கும் என்றென்றைக்கும் நாம் பாடுபடுவோம் என்று